வணக்கம். தமிழகம் மாதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். பசங்க என்ன புறக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தாண்டிக்காய் புறக்கிட்டு இருக்கானுங்க என் பசங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாண்டிக்காய் மரம் வந்து இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க செடி இலை என்னடா தாண்டிக்காய்னு சொல்கிறாப்புலையே இலை வந்து வேறு மாதிரி இருக்கேன்னா, அது மகாகனி இலை. அது பக்கத்தில் மகாகனி முளைச்சி வருது. அது அடுத்த கண்ணில் பார்க்கலாம் நீங்கள். இந்த தாண்டிக்காய் மரம் வந்து மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த மரம். சரியா? மரம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இது மலைகளில் வாழக்கூடிய மரம். இப்போ வந்து சமவெளியில் இருக்குது. நான் என்கிட்ட வந்து நெருக்கி ஒரு 20-25 மரங்கள் இருக்குது. முதலையுமே எனக்கு இந்த மரத்தை பற்றி அதை பற்றி பெருசாக தெரியாது. நான் ஃபர்னிச்சருக்கானே தான் வச்சது. வேலைக்கும் நல்ல உகர்ந்த மரம். அது மாதிரி நம்ம பலா மரம் மாதிரி டபுள் பர்பஸ் மரம். மருத்துவத்துக்கும் ஆகும், மரத்துக்கும் ஆகும். மழையை கொண்டு வரதில் இதோட பங்கும் அதிகம். தாண்டிக்காய் மரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய மரம். இதை என் கண்ணால் நான் பார்த்தது. ரோட்டு ஓரமாக எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குன்னக்காட்டிலலாம் அந்த மரம் நிற்கிது. தண்ணி அரைப்புட்டு கூட மழை காலத்தில் தண்ணி வந்தால் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு. அவ்வளோ காய்கள் காய்ச்சி கிடக்கு கொத்து கொத்தா. ஆமாம், அந்த காய்களை புறக்கி வச்சுருக்கேன் பண்ணால். இந்த மரத்தையும் பாருங்கள். மரமுமே வந்து ஒரே நட்டு நிறைய இடத்துல பார்க்கலாம். இங்கே வந்து கிளை வெடிச்சிருக்கும். என்னோடய மரம் கிளை வெடிக்கலாம். ஏன்னா நான் 5 கஞ்சடி வச்சது இதெல்லாமே. பக்கத்தில் வேறு மரங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.